வனத்திற்குச் சென்ற வேடுவன் ஒருவன் நன்கு விஷம் தடவப்பட்ட அம்பு ஒன்றை எடுத்து தன் புஜபலத்தை முழுவதும் பயன்படுத்தி ஒரு மான் மீது தாக்கினான். என்றும் குறிதவறாத அவனது அம்பு அன்று குறிதவறி துள்ளிய ஓடிய மானை விட்டு பின்புறம் இருந்த மரத்தில் பாய்ந்தது. ஆழ பாய்ந்த அந்த அம்பினால் மரம் பட்டது. இலைகள் அனைத்தும் சருகாய் உதிர்ந்தது. அதில் இருந்த ஜீவராசிகள் அனைத்தும் புறம் சென்றது. ஆனால் அதன் பொந்தில் இருந்த ஒரு கிளி மட்டும் அங்கே இருந்தது. நாட்கள் சில சென்றாலும் அந்த கிளி அங்கேயே தங்கியிருக்க, பழகிய இடம் விட்டு பிரியாதது விலங்கின் குணம் என்று அறிந்தும் இந்திரன் அந்த கிளியிடமே வந்து அவன் ஐயங்களை நீக்க வினாக்களை தொடுத்தான். தேவர்களின் தலைவரே, தேவேந்திரரே, எங்களுக்கு என் வணக்கம் என்று அந்த கிளி மறுமொழி கூறியது. வந்தது தாங்கள்தான் என்று என் தியானத்தில் உணர்ந்தேன் என்றது அந்த கிளி. கிளி தொடர்ந்தது. நான் இம்மரத்திலேயே பிறந்தேன். இளமையில் இம்மரத்தில் நான் காக்கப்பட்டேன். உதவியவர் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு தயை செய்வதே தர்மமாகும். தயையை மனதிலிருந்து மாற்றுவது தகாதது. யாரால் நான் பிழைத்தேனோ அவர் கெடும் நிலையில் நான் தனியே விடலாமா என்று இந்திரனிடம் மறுமொழிகளை கூறியது. கிளியின் நன்றியை அறிந்த இந்திரன், உனக்கு ஓர் வரம் கேள் என்று சொல்கிறார். அந்த கிளியோ தனக்கென எதுவும் கேளாமல் இம்மரம் செழித்து வளர தலைத்தோங்க வேண்டும் என்று அந்த கிளி கேட்டது. தேவேந்திரன் இந்திரன் தன் அமிர்தத்தை பொழிந்து அந்த மரம் முன்பை விட நன்றாக செழித்து வளர செய்தான். அந்த மரத்திலேயே தன் வாழ்நாளை கழித்த அந்த கிளி பின் அந்த கிளி இந்திரலோகம் சென்றது.